வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா மீதான அமெரிக்க வரிக்கு விரைவில் தீர்வு. இந்தியா பாகிஸ்தான் போரில் தொடரும் டிரம்பின் உரிமை கோரல். இந்தியா மீது வரி விதித்தது தவறு. அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கருத்து. 47 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவிப்பு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாது. வெளியான அறிவிப்பு. இந்தியா எமது விமானங்களை சுடவில்லை, அலரும் பாகிஸ்தான். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரி வீதம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இதில் முதல் கட்டமாக 25% வரி ஏற்கனவே 7ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. மீதமுள்ள 25% வரி 27ஆம் தேதி முதல் அமலாகும் என்று தெரிவித்துள்ளது. வாஷிங்டனின் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், வரி வீதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை எந்த வர்த்தக பேச்சுவார்த்தையும் நடைபெறாது என்று உறுதிப்படுத்தினார். அதேவேளை ஸ்மார்ட் போன், கணினி, மருந்துகள், சில உலோகங்கள், கனிமங்கள் போன்றவற்றிற்கு இந்த 50% வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆப்பிள் போன்கள் உட்பட்டவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட மாட்டாது. ஆனால் ஜவுளி, நகைகள், வைரங்கள் போன்ற இந்திய பொருட்கள் இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சின் பொருளாதார உறவுகள் செயலாளர் தாமு ரவி, அமெரிக்காவின் இந்த வரி நடவடிக்கையானது தற்காலிகமானது, விரைவில் தீர்வு கிடைக்கும். இதேவேளை மத்திய கிழக்கு, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு ஆசிய நாடுகளுடன் இந்தியாவின் வர்த்தக உறவுகள் பலப்படுத்தப்படுகின்றன. அந்த நாடுகளுக்கு இந்திய ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். இதற்கிடையில் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் P-8I ரக போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. மேலும் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் வாஷிங்டன் பயணம் ரத்து செய்யப்பட்டதாகவும் செய்தி வெளியிடப்பட்டது. ஆனால் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் இந்த தகவலை மறுத்து அமெரிக்காவுடன் பல்வேறு பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. ஆயுத கொள்முதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று விளக்கம் அளித்துள்ளன. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கில் உள்ள பைசரன் புல்வெளி சுற்றுலா தளத்தில் தீவிரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் அளித்ததாக குற்றம் சாட்டி மே 7ஆம் தேதி இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை நடத்தியது. இதன் பின்னர் 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல்கள் 3 நாட்கள் தொடர்ந்த பின் மே 9ஆம் தேதி மாலை போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்தது. ட்ரம்ப் இரு நாட்டு தலைவர்களையும் வர்த்தக ஒப்பந்தங்களை நிறுத்துவேன் என்று அழுத்தம் கொடுத்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாக 20க்கும் மேற்பட்ட முறைகள் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்தியா போர் நிறுத்தம் பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரில் தான் நடைபெற்றது என்று தெரிவித்துள்ளது. இப்போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் வெடித்த போது அமெரிக்கா நேரடியாக தலையிட்டதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். பேட்டியொன்றில் அவர் ட்ரம்ப் அமைதியின் ஜனாதிபதி என்று குறிப்பிட்டு, இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கு சென்ற போது நாங்கள் நேரடியாக தலையிட்டோம். ட்ரம்பால் அங்கு அமைதியை நிலைநாட்ட முடிந்தது என்று கூறினார். மேலும் கம்போடியா, தாய்லாந்து, அசர்பைஜான், ஆர்மீனியா மற்றும் காங்கோ ருவாண்டோ மோதல்களுக்கு அமைதியை அமெரிக்கா கொண்டு வந்ததாகவும் ரூபியோ குறிப்பிட்டார். அவர் ட்ரம்ப் நிறுத்தும் போர்களில் உக்ரைன் ரஷ்யா மோதல் மிகப்பெரியதாக இருக்கும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக மாதம் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்திய ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகையும் வலியுறுத்தியிருந்தது. அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் தோழருமான ஜான் போல்டன், இந்தியா மீது விதிக்கப்பட்ட அதிகப்படியான வரிகள் அமெரிக்காவுக்கு தீமையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். முன்னதாக இந்தியா அதிக வரி வீதம் கொண்ட நாடாக இருப்பதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் பதிலடி நடவடிக்கையாக இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்தார். பின்னர் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததை எதிர்த்து மேலும் 25% வரி விதிக்க முடிவு செய்தார். இதற்கு மாறாக சீனா மீது விதிக்கப்பட்டிருந்த அதிக வரிகளை குறைத்துள்ளதோடு பாகிஸ்தான், வங்கதேசம் உட்பட சில நாடுகளுக்கும் சலுகை அளித்தது ட்ரம்ப் நிர்வாகம். இந்த நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்த போல்டன் CNN-க்கு அளித்த பேட்டியில், இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரிகள் அமெரிக்காவுக்கு பாதகமாக உள்ளன. சீனாவுக்கு சலுகை அளித்து இந்தியாவுக்கு கடுமையான வரி விதித்தது அமெரிக்க இந்திய உறவையும் மோசமாகியது. அமெரிக்காவின் இலக்கு சீனாவாக இருக்க வேண்டும். ஆனால் ட்ரம்பின் நடவடிக்கை அந்த இலக்கை பலவீனப்படுத்துகின்றது என்றார். மேலும் ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கமாகுவதற்கும் உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா இந்தியா கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கும் இந்த வரிகள் வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். போல்டன் தி ஹில் பத்திரிகையில் எழுதிய கட்டுரையிலும் சீனாவுடன் ஒப்பந்தம் செய்யும் ஆர்வத்தில் ட்ரம்ப் எடுத்த மென்மையான நிலைப்பாடு அமெரிக்காவுடன் தந்திரோபாய நலன்களை தியாகம் செய்வதாகும். சீனாவை விட இந்தியா மீது அதிக வரி விதித்தது மிகப்பெரிய தவறு.
ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த இந்தியாவை வற்புறுத்த தவறிய அமெரிக்கா இப்போது அந்த அழுத்த முயற்சியை நியாயமற்றதாகவும் ஏற்க முடியாததாகவும் இந்தியா கூறுகிறது என்று குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் 47 தீவிரவாதிகள் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலூசிஸ்தான் சோப் மாவட்டத்தில் உள்ள சம்பாசாவ் நகரத்திற்கு அருகில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு சுருக்கமான சுற்றி வளைப்பில் 33 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது. இதற்கு பின்பு ஆப்கானிஸ்தான் எல்லைக்கரையில் சம்பாசாவை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பாகிஸ்தான் ராணுவம் மேலும் 14 தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து அதிக அளவு ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்த தாலிபான்கள் பாகிஸ்தான் அரசுடன் செய்திருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்த பின்னர் கைபர் பக்துன்வா மற்றும் பலுசிஸ்தான் மாகாணங்களில் தீவிரவாத தாக்குதல்களை குறிப்பிடத்தக்க முறையில் அதிகரித்து வந்தனர். ரஷ்யாவிடமிருந்து இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்தும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றன. இதனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக நிறுத்துமாறு பலமுறை வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இந்திய மத்திய அரசு அவரது வலியுறுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்தவரை தற்போது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதே இந்தியாவுக்கு நன்மை தரும் என்றும் அறியப்படுகின்றது. இந்த ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி நிறுத்தப்பட்டால் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு 76,500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து வாங்காவிட்டால் அடுத்த நிதியாண்டில் இழப்பு 1 லட்சம் கோடியை கடந்துவிடும் என்றும் SBI ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகள் இது குறித்து தெரிவிக்கையில் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குதல் தொடரும். மத்திய அரசு இதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். சமீப கால ஆபரேஷன் சிந்தூர் மோதலின் போது 5 போர் விமானங்களும் ஒரு பெரிய விமானமும் இந்தியாவால் அளிக்கப்பட்டன என்று இந்திய விமானப்படை தளபதியின் கூற்றை கடுமையாக மறுத்துள்ள பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப், இந்திய படைகளால் எந்த பாகிஸ்தான் ராணுவ விமானமும் தாக்கப்படவில்லை அல்லது அழிக்கப்படவில்லை என்கிறார். 5 பாகிஸ்தான் போர் விமானங்களையும் ஒரு பெரிய விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை IAF-இன் தலைமை மார்ஷல் அமர்பிரீத் சிங் கூறியது நம்ப முடியாதது மற்றும் சரியான நேரத்தில் செய்யப்படவில்லை என்று அவர் விவரித்தார். பாகிஸ்தான் 3 மாதங்களாக சர்வதேச ஊடகங்களுக்கு விரிவான தொழில்நுட்ப விளக்கங்களை அளித்ததாகவும் இந்தியா சமீபத்தில் தான் இந்த கூற்றுக்களை வெளியிட்டதாகவும் ஆசிப் தெரிவித்தார். அவை மோதலின் யதார்த்தத்தை மறைக்க முயற்சிகள் என்று அவர் கூறினார். கட்டுப்பாட்டு கோட்டில் இந்திய படைகள் சந்தித்த இழப்புகள் விகிதாசாரத்திற்கு மாறாக அதிகமாக இருப்பதாக அவர் வாதிட்டிருந்தார். இரு நாடுகளும் தங்கள் விமான பட்டியல்களை சுயாதீன சரிபார்ப்பாக திறக்குமாறும் ஆசிப் சவால் விடுத்தார். அவ்வாறு செய்வது இந்திய இழப்புகள் மற்றும் பாகிஸ்தானிய கூற்றுகளின் உண்மையினை அம்பலப்படுத்தும் என்றும் அவர் கூறுகின்றார். இதற்கு நேர்மாறாக இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் கூறிய போது ரஷ்ய தயாரிப்பான S-400 தரையிலிருந்து வானுக்கு ஏவுகணை ஏவும் அமைப்பை பயன்படுத்தி சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் குறைந்தது 5 பாகிஸ்தானிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதையும் ஒரு பெரிய விமானத்தை தாக்கி அளித்ததையும் IAF உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் மோதலின் போது பாகிஸ்தான் 6 இந்திய ஜெட் விமானங்கள் S-400 வான் பாதுகாப்பு பேட்டரிகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை அளித்ததாகவும் பல இந்திய தளங்களை செயலிழக்க செய்ததாகவும் ஆசிப் கூறினார். பாகிஸ்தானுக்குள் நடந்த அழிவுகள் பற்றிய ஆதாரங்களை இந்தியா வெளியிட்டுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் அப்படியான ஆதாரம் ஒன்றை கூட வெளியிடவில்லை. பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான ஒவ்வொரு மீறலும் விரைவான, உறுதியான மற்றும் விகிதாசார பதிலடியை ஏற்படுத்தும் என்றும் ஆசிப் எச்சரித்தார். பாகிஸ்தான் எந்த விமானத்தையும் இழக்கவில்லை என்பதை உறுதியாக மறுக்கிறது மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக இந்தியா மிகைப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டுகின்றது. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் விமான இழப்புகளுக்கு வழிவகுத்த குறிப்பிடத்தக்க விமான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதாக இந்தியா கூறுகின்றது. பல பாகிஸ்தான் விமான தளங்கள் மீது பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை முடக்கிய உடனேயே பேரழிவு தரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு பாகிஸ்தான் இந்தியாவின் DGMO-வுடன் கெஞ்சியது. இறுதியில் 4 நாள் தீவிர எல்லை தாண்டிய ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பின்னர் மோதலை முடிவுக்கு கொண்டுவர மே 10ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு உடன்பாட்டை எட்டின.